السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பாடத்தில் சூரா யூசுஃப் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. சூரத்து யூசுஃப் அது ஒரு அற்புதமான வரலாற்றை உள்ளடக்கிய சூரா. குர்ஆனில் இப்படி ஒரு வரலாறு சொல்லப்பட்டு இருக்காது. அப்படி ஒரு நபி, ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் துவங்கி அரசரான வரை உள்ள செய்திகளை அப்படியே வரலாறாக சொல்லப்படக்கூடிய சூரா சூரத்து யூசுஃப். மட்டுமல்லாமல் அந்த சூரத்து யூசுஃபிலே சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறிற்கு அஹ்சனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று அல்லாஹ்வே பெயர் சூட்டினான். அப்படிப்பட்ட வரலாறு முழுமையாக இன்று ஓதப்பட்டு இருக்கிறது. இந்த வரலாறு நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். எனவே நான் அந்த வரலாற்றிற்குள் நுழையாமல் இந்த வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான படிப்பினைகளை மட்டும் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கண்ணியமான பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கிணத்துல போடப்பட்டது, அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு சோதனைகள் ஏற்பட்ட நேரங்களிலும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாழடைந்த கிணற்றிற்குள் போடப்பட்டு அவர்களுடைய தந்தையாரிடத்திலே வந்து அவர்கள் ஓனாய் கடித்து விட்டதாக சொன்ன நேரத்திலே சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: ஃபஸபுருன் ஜமீல், பொறுமையே அழகானது. வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடியவன், அல்லாஹ்வே உதவி தேடப்படக்கூடியவன் என்று சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே நினைவுபடுத்துகிறான். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்திலே பொறுமை இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது. பொறுமை இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடிய நிலை நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். அதுக்கு முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்திலிருந்து வந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு போனது, அரண்மனையில் இருந்தது, அது சிறைக்கு சென்றது, அதுக்கு பிறகு அவர்கள் ஹசானாவின் பொறுப்பாளராக திகழ்ந்தது என்றெல்லாம் நடைபெறுகிறது. இப்போ உணவு வாங்க சென்ற அவர்களுடைய சகோதரர்களிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அங்கே இருக்கிறாங்க, ஹசானாவின் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எத்தனை பேர் என்னன்னு கேட்கும்பொழுது ஒருவர் வர இல்லை. யார்? சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி புனியாமீன் அலைஹிஸ்ஸலாம். ஏன் கூட்டு வரவில்லை? அடுத்த முறை அவர்களையும் அழைத்து வந்தால் தான் உங்களுக்கு முழுமையான உணவை தருவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க. இதை அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற அவங்க சகோதரர்களுக்கு தெரியாது. வரலாறு, நீளமான வரலாறு நமக்கு தெரியும் என்பதால் நான் செய்திக்குள் வருகிறேன். அப்பொழுது தந்தையிடத்திலே வந்து இந்த செய்தி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் நினைவுபடுத்துவான்: ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பதிலே அல்லாஹ்வே மிக சிறந்தவன், அவன் அருளாளர்களுக்கெல்லாம் மிக அருளாளனாக இருக்கிறான். இந்த வார்த்தை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட வேண்டும். இந்த வார்த்தை நம்முடைய வாய்களிலே அதிகமாக உச்சரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடிய நேரத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அனுப்ப வேண்டும். பாதுகாப்பதிலே அல்லாஹ் தான் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான். அவன் பாதுகாக்க நினைத்து விட்டால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளனாக இருக்கிறான், அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனாக இருக்கிறான் என்று சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இங்கே வந்தாங்க, புனியாமீன் அலைஹிஸ்ஸலாமும் அங்கே இருந்துட்டாங்க. புனியாமீன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அங்கே பிடித்து வைக்கப்படுகிறது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதற்கு பிறகு தந்தையிடத்தில் வந்து அந்த செய்தி சொல்லப்படுது, சகோதரரை அங்கே வந்து அந்த திருடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அதெல்லாம் சொல்லப்பட்ட நேரத்தில் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் நினைவுபடுத்துவான்: இவ்வளவு கஷ்டத்தில் இரண்டு மகன்களையும் இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம், எந்த அளவுக்கு கஷ்டம் குர்ஆனை வர்ணிக்கிறது. ஒபியத்தத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி, அந்த கவலையின் காரணத்தினால் அழுது அழுது அவருடைய கண்கள் வெளுத்து போய்விட்டது, கண்கள் பூத்து போய்விட்டது, கண் பார்வையையும் அவர்கள் இழந்து விட்டார்கள்.
ஆனால் இத்தனை கஷ்டத்தின் நேரத்திலும் அவங்க வேற யார்கிட்டையும் போய் புலம்ப இல்லை. என்னுடைய கஷ்டம் இப்படி ஆகி போச்சே, எனக்கு இப்படி சோதனை ஆகி போச்சே என்று புலம்பிக் கொண்டு இருக்கவில்லை. மாறாக அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். சங்கியான பெருமக்களே, இந்த நிலை நமக்கு வந்துடணும். இந்த நிலை நமக்கு வந்துடணும். ஒரு பெரியார் இப்படி சொல்லுவாங்க, ரஹமத்து நிறைந்த அல்லாஹ்வை குறித்து ரஹமத்தே இல்லாத, இரக்கமே காட்டாத மனுஷத்தை போய் இந்த மனுஷன் திட்டிட்டு இருக்கிறான், முறையிட்டு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் எனக்கு இது தரையில்லையே, எனக்கு இப்படி கஷ்டமாவிட்டேன். இன்பங்களானாலும் துன்பங்களானாலும் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. ஒரு துன்பம் வந்த உடனே எனக்கு இப்படி துன்பம் வந்துட்டே என்று ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட போய் முறையிடுறான். அதாவது பெரியார் சொன்னாங்க, கிருபை காட்டக்கூடிய ரஹ்மானை குறித்து, ரஹீமை குறித்து கிருபையே காட்டாத, அன்பே இல்லாத மனுஷன்ட்ட போய் இவன் முறையிட்டு இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக இத்தனை கஷ்டங்களிலும் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலையை, என்னுடைய கஷ்டத்தை நான் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே முறையிடுகிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடுகிறேன். சங்கியான பெருமக்களே, என்று நம்முடைய கவலைகளே அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிட்டதோ அல்லாஹ் காக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். பெருமக்கள், நபிமார்கள், ஒலிமார்கள் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாயிஃப்ல எவ்வளோ கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல அத்தனை கஷ்டங்களையும் சுமந்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஅஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ். நீண்ட துஆ, நேரம் இல்லாதவனுடைய முழுமையாக சொல்வதற்கு, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன், என்னுடைய தந்திர குறைவை உன்னிடத்திலே முறையிடுகிறேன், மக்களிடத்தில் நான் கேவலமாக குறைவானதாக இருப்பதை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டு, யா அல்லாஹ், ஆனால் எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீ என் மீது கோபப்படவில்லை என்று சொன்னால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். நீ என் மீது கோபப்படவில்லை என்றால் வேறு எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல சொன்னாங்க. நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் ரப்பிடத்திலே முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ரப்பிடத்திலே முறையிடுவோமேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் மிக பெரும் வெற்றியை நமக்கு தருவான், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவான். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் லேசை வைத்திருப்பான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த வார்த்தையை நினைவுபடுத்தும். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, தொடர்ந்து மக்களை சொன்னாங்க, புனியாமின் அலைஹிஸ்ஸலாத்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்லாம் தன்னுடைய 2 மக்களையும் போய் தேடி கூட்டுவாங்க, அதை போய் பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, ولا تيأسوا من روح الله إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون. நீங்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் அவனுடைய அருள் பார்வையை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டும் காஃபிர்கள் தான் நிராசை அடைவார்கள், மற்றவர்கள் அடைய மாட்டார்கள் என்று தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அது மிகவும் விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது மிகவும் விசாலமானது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் ஒவ்வொன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, எல்லாவற்றையும் விட விசாலமானது என்கிறான். எல்லாவற்றையும் விட ரஹ்மத் விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான், வானம் பூமியை படைத்த நாளிலேயே எழுதிவிட்டான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்திவிட்டது என்கிறான். இன்னும் சில ஹதீஸ்ல வருது, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வாங்க, இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருவதாக, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காகிதத்தில் எழுதி வஹுவ மக்தூபுன் ஃபௌகல் அர்ஷி, அர்ஷிக்கு மேலே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கியாமத் நாளில் அதை எடுத்து காட்டுவானா, இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. கண்ணியமான பெருமக்களே, அவனுடைய ரஹ்மத் என்பதா மிகவும் விசாலமானது. அவனுடைய ரஹ்மத் எல்லா நேரங்களிலும் நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லாத முதிய வயதில் அவங்கள்ட்ட வந்து மலக்குகள் நற்செய்தி சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பஷர்னாக பில் ஹக்கி ஃபலா தக்கும் மினல் கானிதீன், உண்மையில் உங்களுக்கு குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைந்து விடாதீர்கள் என்கிறார்கள். قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون, வழி கெட்டவர்களை தவிர வேறு யார் ரப்பினுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைவார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். குழந்தை பாக்கியம் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது.
கண்ணியமான பெருமக்களே, ஒவ்வொரு விஷயமும் நடைபெறுவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு. இரண்டு அனாதை குழந்தைகள், அவர்களுக்கு சில புதையல்கள், சில பொருட்கள் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய பெற்றோர்கள் அதை சுவற்றின் கீழே வைத்து மறைத்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறனால, முந்தைய காலத்தில் நடைபெற்ற வரலாறு. இப்பொழுது அது மறைத்து வைக்கப்பட்ட மேலுள்ள சுவர் உடைந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்போ அது விழுந்துட்டா மக்கள் அது தெரிஞ்சு அந்த பொக்கிஷங்களை எடுத்துருவாங்க. இது அனாதைகளுடைய பொருள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை பாதுகாப்பதற்கு 2 மனிதர்களை அனுப்புகிறான். யார் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த பயணம் ஒரு நீண்ட செய்தி சூரத்துல் கஹ்ஃபிலே வருகிறது, நாம் அறிந்திருக்கிறோம். 2 பேரும் போனாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு கட்டிடம், ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவரை எடுத்து நிப்பாட்டுறாங்க செய்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி கேட்டாங்க, இது என்ன, இங்கே இதுக்காக கூலி வாங்கலாமேன்னு கேட்டாங்க என்ற செய்தியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான். வம்மல் ஜிதார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை விளக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல. ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, இந்த ஊரை சார்ந்த 2 அனாதைகளுடைய நிலமாக இது இருக்கிறது. வகான தஹ்தஹு கன்சுல் லஹுமா, இந்த சுவற்றிற்கு கீழே அதனுடைய புதையல் இருக்கிறது. வகான அபூஹுமா சாலிஹா, இவர்களுடைய தாயும் தந்தையும் சாலிஹீன்களாக, நல்லவர்களாக இருந்தார்கள். ஃபஅராத ரப்புக யப்லுகா அஷுத்தஹுமா வயஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா, இவள் வாலிப பருவத்தை அடைந்த பிறகு அந்த புதையலை எடுப்பதற்கு அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். எனவே அதை பாதுகாக்க அல்லாஹ் ஆணையிட்டிருக்கிறான் என்று சொல்ற ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரஹ்மத்தம் மிர் ரப்பிக, ரப்பினுடைய ரஹ்மத்தில் நின்றும் உள்ளது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அதை பாதுகாக்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத் ரொம்ப விசாலமானது. அதை விட்டும் என்றும் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் நம்பிக்கை வைப்போமேயானால் கண்டிப்பாக நம்முடைய நிலைகள் மாறும். கண்ணியமான பெருமக்களே, இதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியிலே நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, இந்த உலகத்தில் அழைப்படக்கூடிய இத்தனை ரஹ்மத்தும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ரஹ்மத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் 100 ரஹ்மத்தாக படைத்து வைத்திருக்கிறான். அதில் ஒரு ரஹ்மத்தை தான் இந்த பூமியில் இறக்கி இருக்கிறான். உலகத்தில் என்னதெல்லாம் நடக்குதோ எல்லாம் ஒரு ரஹ்மத்து தான். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இரக்கம் காட்டுறாங்களோ, ஒரு காட்டு பிராணி தன்னுடைய குட்டிகளுக்கு எப்படி இரக்கம் காட்டுகிறதோ, எல்லாம் ஒரே ரஹ்மத்து தான். ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை தேடுறாங்க, ஹதீஸ்ல வருது, பிள்ளையை தேடி குழந்தையை காணவில்லை. பிள்ளை கிடைத்ததும் சந்தோஷத்தில் எடுத்து அவர்களை அனைத்து முத்தமிட்டு அதற்கு பால் ஊட்டி மகிழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த பிள்ளையை தூக்கி ஒரு நெருப்புல தூக்கி வீச இந்த தாய் விரும்புவாளா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அது எப்படி விரும்புவாங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாயை விட அல்லாஹ் இரக்கமானவன். அப்படிப்பட்ட ரஹ்மத் அல்லாஹ்வுடையது. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன். எனவே அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் எந்த நேரத்திலும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அப்படி உறுதியாக செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததால் தான் குழந்தையில தப்பிச்சு அவங்கள்ட்டேருந்து எடுக்கப்பட்ட பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோடு சிறிய வயதிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளையை அல்லாஹ் எப்படி திருப்பி கொடுத்தான் என்று பார்க்கிறோமே. பெரிய அரசராக்கி அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். உக்துலு யூசுஃபை, யூசுஃபை கொலை செய்யுங்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து ஒரு பாழடைந்த கிணற்றில் தூக்கி போட்டார்கள். அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து எத்தனை எத்தனை சம்பவங்கள் நடைபெற்றது. எல்லாம் நடைபெற்று சிறைச்சாலைக்கு சென்று எல்லாம் நடந்து ஒரு அரசராக ஆக்கி தந்தையிடத்திலே அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். இத்தனை செய்திகள் நடைபெறுகிறது. மகன் அரசராக ஆகிறார்கள், தந்தையின் கண் பார்வையும் திருப்பி கிடைக்கிறது. எல்லாம் நடக்கிறது. ஏன்? லா தயஸு மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவனுடைய அருள் பார்வையை விட்டும் அவர்கள் நிராசை அடையாமல் இருந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் இந்த நிலையை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அவங்கள்ட்ட போய், பாப்பா எங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, இஸ்திஃபார் செய்கிறார்கள். தாங்கள் செய்த அந்த காரியங்களை நினைத்து வருந்துகிறார்கள். தந்தையிடத்தில் சேர்ந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, அல்லாஹ்விடத்திலே நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன், அல்லாஹ்ட்ட உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த இடத்தில் கேட்காமல் நான் கேட்பேன் என்று சொன்னதனுடைய விளக்கத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய எழுதுவார்கள். ஒன்று, அவர்கள் சஹர் நேரத்தை, இரவு நேரத்துக்காக காத்திருந்தாங்க. சஹர் நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு காத்திருந்தார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க.
இன்னொரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை இரவிற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று. இதெல்லாம் மிக முக்கியமான நேரங்கள். அவைகளை துஆவிற்காக, இஸ்திக்ஃபாரிற்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, இன்னும் எத்தனையோ படிப்பினைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொன்னாலும் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த சில வார்த்தைகளை மட்டும், அதில் கிடைத்த படிப்பினைகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். இதனுடைய முழு தொகுப்பு என்னவென்றால், நம்முடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்போமேயானால் அவனுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது. அவன் எப்படியும் நம்மை பாதுகாப்பான். அவன் ரொம்ப விசாலமான ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன். அவனுடைய அருள் அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவன் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். தன்னுடைய அடியார்களை கருணை பார்வையை கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தை! நல்லடியார்களின் கூப்பிடையில் அல்லாஹ் நல்லடியார்களை என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. பாவிகளை அழைத்து சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அப்படியான அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு அற்புதமானது. அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரஹ்மத்தினுடைய நாட்கள் தான் இந்த ரமதானினுடைய முதல் 10 இதோ நிறைவுக்கு வந்துட்டு. ரமதானுடைய முதல் 10 இப்போ நிறைவுக்கு வந்துட்டு, இன்னைக்கு 10வது தினம். கண்ணியமான பெருமக்களே, நாம் இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது சொரிந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரஹ்மத்தை சொரிந்தருள்வாயாக. பெருமக்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் கேட்க வேண்டும். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்வேன். அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு துஆவை கேட்பாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர் லி. யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரஹ்மத்து எல்லாவற்றையும் விட விசாலமாக இருக்கிறது. அந்த உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று துஆ செய்வார்களா? நாமளும் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் இந்த துஆவை கேட்கணும். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை நிறைவாக நம் மீது சொரிந்தருள்வானாக. அள்ளி அள்ளி சொரிந்தருள்வானாக. அந்த ரஹ்மத்தை கொண்டு நம்முடைய கஷ்டங்களை போக்கி அருள்வானாக. கவலைகளை நீக்கி அருள்வானாக. துன்பங்களை அகற்றி அருள்வானாக. பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து அருள்வானாக. நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. உடலில் ஏற்பட்டிருக்கும் நோய்களை நீக்குவானாக. உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கும் நோய்களை நீக்குவானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா விதமான சோதனைகளையும் நீக்குவானாக. ஆட்சியாளர்கள் மூலம் ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. நமக்கு சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை தருவானாக. நல்ல ஆட்சியாளர்களை தருவானாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிம்மதியான முறையில் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பலவிதமான கஷ்டங்களும் சோதனைகளையும் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளாமல் பாதுகாப்பானாக. அவைகளுக்கெல்லாம் அவருடைய ரஹ்மத் என்னும் விசேஷமான பார்வையை நம் மீது செலுத்தருள்வானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா நோய்களையும் நீக்கி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. பாவமற்ற வாழ்க்கையை தருவானாக என்று வேண்டியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.